தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை ஒன்று பிறந்தது, நான் அதை உனக்கு தெரிவிக்க வந்தேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையும் ஒரு அறிவுரையும் கூறுகின்றார். என்னவென்றால், இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் முதலில் கூறப்படுகின்றது, நீ மிகவும் பிரியமானவன். அதாவது தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதாய் வாழ்ந்தவனாய் அவர் என்னென்ன கூறினாரோ அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். இது நாம் அனைவரும் அறிந்ததே. அவன் பாபிலோன் தேசத்திற்கு பிடிபட்டு போன பின்பும் அவன் அங்கு அந்த உணவை உண்ணவில்லை. மாறாக அவன் பருப்பு மரக்கறிகள் மட்டுமே உண்டு தன்னுடைய குறிக்கோளில் அவன் மிகவும் தெளிவாக காணப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமாக நடந்து வந்தான் என்று பார்த்தோம். இதுதான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தவன் என்று வேதாகமம் தானியேலை பற்றி கூறுகின்றது. பிரியமானவர்களே, அப்படி அவன் வாழ்ந்ததினால் அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது என்று ஒரு தூதன் அறிவிக்க வந்தான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதே போன்றுதான் நாமும் தானியேலை போன்று கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தோம் என்றால் ஒவ்வொரு காரியங்களிலும், அது உணவு காரியமாய் இருந்தாலும் சரிதான், ஜெபிக்கின்ற காரியமாய் இருந்தாலும் சரிதான், இப்படி நம்முடைய கடமைகளாய் இருந்தாலும் சரிதான், நாம் இறைவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்த உடனே நம் ஜெபத்திற்கு உடனே பதில் வரும் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு அருமையான ஆலோசனை கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்ட இந்த நிமிடத்தில் இருந்தாவது கர்த்தருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்வோம். உடனே நம் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் வரும் என்று உணர்த்தின உமது கிருபைக்காக கோடி நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் தானியேலை போன்று உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பொருத்தனை ஏற்றுக்கொள்ளுங்க. உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.